உன் கஷ்டங்களை வேரோடு அழித்து உன் வாழ்விற்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய சூலத்தை நீ இன்று அழகாக தொட்டு விட்டாய். பாக்கியசாலி நீ. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் எந்த ஒரு தாமதமும் இல்லாமல் உனக்கு நடக்கும். வரும் வெள்ளி என்று உன் கரம் வந்து சேரப்போகின்ற அந்த நன்மை மிகுந்த பூரிப்பை கொடுக்கும். வாழ்க்கை என்றால் என்ன என்று புரிந்து கொள்வதிலேயே பாதி வாழ்க்கை முடிந்து விடுகின்றது. மீதி வாழ்க்கை வாழும் பொழுது உடலில் வலிமை இல்லாமல் சென்று விடுகின்றது. இப்படிதான் பல பேருடைய வாழ்க்கை முடிந்திருக்கின்றது. ஆனால் அந்த மாதிரி நிலைமையில் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன். நீ வாழும் நாட்களிலேயே அத்தனை வாழ்க்கைக்கான விஷயங்களையும் உனக்கு புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். அனைத்து இன்பங்களையும் நீ அழகாக அனுபவிக்க வழி செய்து கொண்டிருக்கின்றேன். நீ யார் என நீ புரிந்து கொள்வதற்கும் பிறர் யார் என நீ புரிந்து கொள்வதற்குமான அத்தனை சாமர்த்தியமும் உன்னுடைய மதியில் இனி உனக்கு பிறக்கும். பல விஷயங்கள் புரியாமல் போவதால் தான் அங்கு தவறு ஏற்படுகின்றது. யாரை நம்ப வேண்டும் நம்பக்கூடாது என்று தெரியாமல் போவதால் தான் அங்கு பிழை ஏற்பட்டு விடுகின்றது. ஆனால் இனியும் அந்த நிலைமை இல்லை. சாமர்த்தியம் உன்னுடைய மதியில் தோன்றும். எப்படி எப்பொழுது யாரிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அணுகுமுறையை தெரிந்து கொண்டாலே பாதி பிரச்சனைகளை தவிர்த்து விடலாம். மீதி பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று நாமே கண்டும் கொள்ளலாம். பல நேரம் பல விஷயங்கள் உனக்கு கை கொடுக்காமல் சென்றிருக்கலாம். ஆனால் இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் உனக்கு என்னுடைய கரத்தை கொடுத்து உதவிகளை நான் கிடைக்கும்படி செய்வேன். நீ தொட்டிருக்கின்ற இந்த சூலமானது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்தது என்று உனக்கே தெரியும். எதிரிகள் எல்லாம் அழிந்து போவார்கள், நீ கவலைப்படாதே. உனக்கு துரோகம் நினைத்தவர்கள் அதற்கான பலனை அனுபவித்துதான் ஆவார்கள். நன்மை செய்தால் நன்மைக்கான பலன், தீமையை செய்தால் அந்த தீமைக்கான பலனில் இருந்து யாரும் தப்பித்து விட முடியாது. மனதளவில் திருந்தினால் பரவாயில்லை, இந்த வாராகியால் மன்னிக்கும் அருளை பெற்றுவிடுவான். ஆனால் திருந்தாத பட்சத்தில் காலம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடத்தை கற்று தேர்ந்து வாழ்க்கையின் பிடிப்பை அடைவதற்குள் அவன் நொந்துதான் போக வேண்டும். உன்னை காயப்படுத்தியவர்கள் உன்னை பலப்படுத்ததான் அத்தனையும் செய்திருக்கின்றார்கள் என்று அதையும் நேர்மறையாக நீ எடுத்துக்கொள். நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக பார்க்க கற்றுக்கொண்டால் ஓரளவிற்கு நிம்மதியை காண முடியும். சாதாரணமாக நடப்பதில் கூட ஏதோ ஒரு திட்டம் இருக்கின்றது என்று நினைத்து ஒருவித உணர்வை நீயே சித்தரித்து கொண்டால் அங்கு நிம்மதிதான் தொலையும். அதற்கு தான் ஆன்மீக பாதையில் நடந்தால் மனதானது அமைதியையும் நிம்மதியையும் காண்பதற்கான வழி பிறந்து கொண்டே இருக்கும். தியானம் செய். நீ தியானத்தின் வழியாக இந்த வாராகியின் முகத்தை நீ காண்பாய். என் முகம் உன் வாழ்க்கையில் அருள்பாவிக்கும். எத்தனை துன்பங்களை நீ கடந்து வந்திருந்தாலும் என்னுடைய இந்த அருளை நீ கேட்டிருந்தால் உன் வாழ்வில் இனி இன்பத்தை மட்டும்தான் நீ காண்பாய் என்று உறுதியளிக்கின்றேன். கஷ்டங்களை எல்லாம் இன்றோடு நான் அழித்து விடுவேன். கவலை கொள்ளாதே. உன் மனம் நிம்மதி அடையும். நல்லது நடக்கும்.